சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு உலகம் நாசமா போகுது. கண்ட கண்ட நோய் பரவி உலகம் பாலா போகுது. இதுல உலகத்துல ஜாம்பி வைரஸ் பரவி எல்லா பயலும் ஜாம்பி மண்டைகளா மாறி ஒருத்தனை உளுந்து உளுந்து கடிக்கணும். இந்த ஜாம்பி மண்டைகிட்ட இருந்து மனித இனம் தப்பிச்சிச்சா இல்ல மாட்டிக்கிட்டு நாசமா போச்சா அப்படிங்கிற ஒரு விறுவிறுப்பான ஜாம்பி அப்பாக்கலிப்ஸ் மூவியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு வேர்ல்டு வார் Z. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அண்ட் அவனோட ஃபேமிலியை காட்டுறாங்க. அன்னைக்கு ஹீரோவோட பொண்ணுக்கு பிறந்த நாளுக்கு நாய்க்குட்டி வாங்கி தரேன்னு ஹீரோ சொல்றான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ஒரு எக்ஸ் மிலிட்ரி வேலையை விட்டுட்டு தன் குடும்பத்தோட இருக்கிறதுக்காக வந்திருக்கிறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவனோட ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு சிட்டிக்குள்ள போறான். அப்போ அங்க பெரிய ஒரு கியூ இருக்கு. இப்போ திடீர்னு கார் எல்லாம் ஒன்னோட ஒன்று மோதிக்கிட்டு அந்த இடமே ஒரே கலவர பூமி ஆகுது. நம்ம ஹீரோ அவனோட ஃபேமிலியை கார்ல ஏத்திக்கிட்டு தப்பிச்சுக்கிட்டு போறான் அந்த இடத்த போயிட்டு. அப்போ அந்த நம்ம ஹீரோவோட காரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. நல்ல வேலையா யாருக்கும் ஒன்றும் ஆகலை. திடீர்னு நாங்கள் பார்த்தோன்னா மனுஷங்கள்லாம் கிறுக்கு பிடிச்ச மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க. ஒருத்தன் மாறி மாறி கடிக்கிறாங்க. அப்படி கடிச்சு ஒரு 10 செகண்ட்ல கடிப்பட்டவங்க அவங்கள மாதிரி வெறி பிடிச்ச சாம்பியா மாறிடுறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ அங்கே இருந்து ஒரு வேன்ல தன்னோட குடும்பத்தை ஏற்றிக்கிட்டு தப்பிச்சு போறான். இந்த ஊரே கலவர பூமியா மாறிடுது. அந்த ஊரை விட்டு தன்னோட ஃபேமிலியை ஹீரோ காப்பாற்றி வெளியே கூட்டிட்டு வந்துடுறான். அப்போ நம்ம ஹீரோவோட மிலிட்டரி ஃப்ரெண்டு உங்களை காப்பாற்ற நான் ஒரு ஹெலிகாப்டர் அனுப்புறேன்னு சொல்றான். அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் ஷாப்பிங் மாலுக்குள்ள மக்கள் எல்லாம் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு அவங்களுக்கான பொருட்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் தன்னோட பொண்ணுக்கான ஆசுவ மரத்தை எடுக்க போறான். ஹீரோவோட ஒய்ஃபு சாப்பாடு பொருள் எடுக்க போறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அண்ட் ஃபேமிலி அவங்க உயிர்கால தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு வராங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்ல மக்கள் எல்லா பொருளையும் திருடுறாங்க. மக்கள் அங்க மக்களாவே இல்லை. ஏன் போலீஸ் கூட அங்க ரூல்ஸ் எதுவும் பார்க்காம திருடுறாரு. இதன் மூலமா உயிர் வாழணும்னா நம்ம என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு அந்த மக்கள் போயிடுறது நமக்கு தெரியுது. அரசியல்ல பக்கத்துல இருக்கிற ஒரு உயரமான பில்டிங்கை நோக்கி நம்ம ஹீரோவோட ஃபேமிலியும் போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹெலிகாப்டர் மூலமா தப்பிச்சு போகலாம் அப்படிங்கிறக்கா இப்படி போயிட்டு இருக்கையில மாடி மேல இருந்து ஒரு ஜாம்பி விழுந்து அவங்களை விரட்டுது. அந்த ஊரே ஜாம்பி வைரஸால பாதிக்கப்பட்டு இருக்கு. ஹீரோ அண்ட் ஃபேமிலி அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. ஆனா அங்க ஒரு வயசானவர் மட்டும் உட்கார்ந்து இருக்கிறாரு ரோட்டோரமா. அவரை மட்டும் கடிக்காம சாம்பிங்க ஒதுங்கி போகுதுங்க. ஹீரோ அவனோட ஃபேமிலி அந்த பில்டிங்குள்ள கூட்டிட்டு போறான். அங்க ஒரு அபார்ட்மெண்ட்குள்ள இருந்த ஃபேமிலி இவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்து சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க சாப்பிட்டு தூங்கிட்டு இந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா உயிர் வாழ முடியாது. நம்ம உயிர் வாழணும்னா கண்டிப்பா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நகரணும். அதுவும் நம்ம மாடிக்கு போகணும்னு ஹீரோ அந்த ஃபேமிலி கிட்ட சொல்றான். ஆனா அந்த ஃபேமிலி வர மறுக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோட ஃபேமிலியும் மாடிக்கு போறாங்க. அவங்க அப்படி போன உடனே இந்த ஃபேமிலியை ஜாம்பிஸ் அட்டாக் பண்றாங்க. இந்த ஃபேமிலியில இருக்க பையன் மட்டும் அங்கிருந்து தப்பிச்சிடறான். மேல படிக்கட்டுல இருந்து ஜாம்பிஸ் கூட சண்டை போட்டு அதுங்களை அடிச்சு சண்டை போட்டுட்டு நம்ம ஹீரோ அவனோட ஃபேமிலியையும் அந்த பையனையும் மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அவங்க அப்படி வந்ததும் அவங்க ஹெலிகாப்டர் வந்துருது. மிலிட்டரியும் வந்துருது. ஸோ இந்த மிலிட்டரியுடைய உதவியோட அந்த ஹெலிகாப்டரோட உதவியோட ஹீரோவும் நம்ம ஹீரோட ஃபேமிலியும் அந்த பையனும் அந்த இடத்துல தப்பிச்சிடுறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தோம்னா அந்த ஹெலிகாப்டர் US மிலிட்டரி ஷிப்புக்கு அங்க லேண்ட் ஆகுது. அங்க எல்லாரும் சேஃபா இருக்காங்க. அங்க பார்த்தா இந்த உலகம் முழுவதும் ஜாம்பி வைரஸால பாதிக்கப்படுது. இதனால மனித இனமே அழிஞ்சு போயிடும். இது எங்க இருந்து பரவுச்சுன்னு யாருக்குமே தெரியாது. எதனால பரவுச்சுன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஒரு வைராலஜிஸ்ட் இதுக்கு மருந்து பிடிக்க பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜாம்பி அப்படின்னு ஒரு மெயில் சவுத் கொரியால இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம சவுத் கொரியாவில் அந்த மெயிலை ட்ரேஸ் பண்ணி போனோம்னா இந்த நோய்க்கான க்ளூவை நம்ம கண்டுபிடிச்சு நோயிலிருந்து நம்ம மனிதங்களை எப்படியா காப்பாற்றலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு நம்ம ஜாம்பி வைரஸை அழிக்க போராடுற நம்ம வைரலஜிஸ்ட் கூட நம்ம டீமோட சேர்ந்து நம்ம ஹீரோவும் போகணும்னு சொல்லி ஜெனரல் சொல்றாரு. ஹீரோ அதுக்கு என்னால முடியாது, என் ஃபேமிலியோட தான் இருக்கணும்னு சொல்லும் போது வேலை செய்யாதவங்களுடைய ஃபேமிலிக்கு இங்க இடம் இல்லைன்னு ஜெனரல் ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடுறாரு. ஹீரோ தன்னோட ஃபேமிலிக்காக நானும் போறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். போகும்னா ஹீரோயின் கையில ஒரு வாக்கி டாக்கியை கொடுத்து நாம இதுல பேசிக்கலாம்னு சொல்லிட்டு பிளைட்ல ஏறி போயிடுறான். இயற்கை அன்னை ரொம்ப மோசமானவங்க, அழிக்கிறதுல அவளை மிஞ்சவே முடியாது. ஆனா அவ போற இடத்துல எல்லாம் ஏதாவது ஒரு தடயத்தை கண்டிப்பா விட்டுட்டு போவா அப்படின்னு வைராலஜிஸ்ட் நம்ம ஹீரோ பார்த்து சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல மழை பெய்யுது. பிளைட் சவுத் கொரியால லேண்ட் ஆகுது. எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டா இருக்கு. நம்ம பசங்க பிளைட்டை விட்டு வெளியே இறங்கி வந்ததும் ஜாம்பிஸ் அவங்களுக்கு திடீர்னு அட்டாக் பண்ணுது. நம்ம பசங்களும் பதிலுக்கு மாறி மாறி சுட்டுக்கிறாங்க. இந்த கலவரத்துக்கு நடுவில் அனாமத்தா நம்ம வைராலஜிஸ்ட் இறந்து போயிருந்தாரு. அப்போ அங்க மீதி உயிரோடு இருந்தவங்க அந்த ஆர்மி மெம்பர்ஸோட ஜாயின் ஆகி சேஃபா நடத்திட்டு வந்துட்டாங்க. ஹீரோ அவங்க கிட்ட அந்த ஜாம்பி மெயில் அண்ட் அந்த நோய் எப்படி பரவுச்சுன்னு விசாரிக்கான். அதுங்களை கொல்லணும்னா மண்டையில சுடணும், மற்றபடி உடல்ல எங்க சுட்டாலும் அதுங்க சாகாதுங்க அப்படின்னு அந்த சொல்றான். அடுத்த சீன்ல ஒரு ரூமை கட்டுறாங்க. அங்க ஒரே எரிந்த பிணங்களா கிடக்கு. அவங்க எல்லாருமே ஜாம்பி வைரஸால பாதிக்கப்பட்டதுனால இவங்க இப்படி எரிச்சிருக்காங்க. ஹீரோ அப்போ அந்த கட்டில கட்டி கிடக்கிறது யாருன்னு கேட்க இவர் தான் இந்த கேம்போட டாக்டர். பக்கத்து கிராமத்துல ஒரு கொரிய வீரனோட உடம்பு பரிசோதிக்க போனாரு. அப்படி போகையில இவர் அந்த கொரிய வீரர் கடிச்சிட்டான். ஸோ அவன் மூலியமா இவருக்கு ஜாம்பி வைரஸ் பரவுச்சு. அப்புறம் இவர் மூலியமா இந்த கேம்ப்ல இருக்க எல்லாருக்கும் பரவுச்சு. ஸோ நாங்கள் இந்த பாதிக்கப்பட்ட எல்லாரையும் சுட்டு தள்ளி தீயிட்டு எரிச்சிட்டோம், தலையில சுட்டு எரிச்சிட்டோம்.
ஆனால் இந்த சுற்றி 15 பேர் நிற்கிறாங்க. அப்படி நின்றும் இவன் அந்த சாமியை கடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சோல்ஜர் இன்னொரு சோல்ஜரை காமிக்காரு. சாம்பிஸ் கூட இவனை பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் ஹீரோ அந்த சோல்ஜரை பார்த்து அவங்க கால் ஏன் ஒரு மாதிரி இருக்குது, சாம்பிஸ் அட்டாக் பண்ணனால அப்படி ஆகிட்டான்னு கேட்கும்போது இல்லை என் கால் ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சோல்ஜர் சொல்கிறாரு. அப்படி விசாரிச்சுட்டு இருக்கையில அந்த கேம்புக்குள்ள ஒரு ஜெயில் கைதியை நம்ம ஹீரோ பார்த்து விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த ஜெயில் கைதி அணுகுண்டை விட இது ரொம்ப ஆபத்தானது, பாதிக்கப்பட்டு 10 வினாடிகள்ல உயிர் போயிடும். ஆனா இந்த பிரச்சனையில இருந்து இஸ்ரேல் மட்டும் எப்படி தப்பிச்சது, ஏன்னா அவங்களுக்கு இதை பத்தி முதல்ல தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நாட்டை சுத்தி அதுவும் ஒரே வாரத்துல பெரிய சுவரை கட்டி முடிச்சிருக்கிறாங்க. அவங்க சேஃப் ஆயிட்டாங்க. உனக்கு இதுக்கான விடை கிடைக்கணும்னா நீ இஸ்ரேலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஜெயில் கைதி சொல்றான். இதை கேட்டுக்கிட்ட நம்ம ஹீரோ அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட ஒரு கோப்பையில கேட்டுக்கிட்டு ஃப்ளைன் ஏறி இஸ்ரேல் போக பார்க்கலாம். அவங்க அப்படி அந்த கேம்ப்லேருந்து ஃப்ளைட்டுக்கு போகும்போது நடந்து போகாமல் ஒரு சைக்கிளில் சத்தமில்லாமல் பையே போகிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஒய்ஃபு ஹீரோவுக்கு கால் பண்ண அந்த வாக்கி டாக்கி ரிங்காக அந்த சத்தத்தை கேட்டு ஜாம்பிஸ் எல்லாமே ட்ரிகர் ஆகி அங்கே இருக்கிற ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணுறாங்க. சோல்ஜர்ஸ் விடாமல் அந்த ஜாம்பிஸை ஷூட் பண்ணுறாங்க. இப்படியோ பல பேரோட உயிர் தியாகத்துக்கு பிறகு நம்ம ஹீரோ அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஃப்ளைட்டில் பறந்து போயிடுறாரு. அப்படி பறந்து போன நம்ம ஹீரோ ஒரு வழியாக இஸ்ரேல் வந்து சேர்ந்துருந்தாரு. அந்த இஸ்ரேலியன் கவர்மெண்ட் அஃபிஷியல் கிட்ட நம்ம ஹீரோ என்கொயரி பண்ணுற உலகமே இப்படி பாதிக்கப்பட்ட போது நீங்கள் மட்டும் எப்படி தப்பிச்சிங்க, இதை பற்றி உங்களுக்கு மட்டும் எப்படி முன்னாலே தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஹீரோ சந்தேகத்தோடு கேட்குறான். ஏன்னா ஹீரோ இதை ஒரு பயோவாரா நினைக்கிறான். நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லாத்துக்கும் முன்னெச்சரிக்கையாக இருப்போம். ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேருந்து இப்படி ஒரு நோய் பரவுறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதை நாங்கள் கன்சிடர் பண்ணி சேஃப் ஆகணும்னு யோசிச்சு நாட்டை சுற்றி சவர் கட்டி நாங்கள் சேஃப் ஆகிட்டோம் அப்படின்னு அந்த அஃபீஷியல் சொல்கிறாரு. ஜஸ்ட் ஒரு மெசேஜ் வச்சு எப்படி நீங்கள் இவ்வளோ குயிக்கான ஒரு டிசிஷனை எடுத்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். 1930களில் யூதர்கள் செறிவு மாதமுக்கு அனுப்பப்படுவோம் நம்ப மறுத்தாங்க. 1972 ஒலிம்பிக் வீரர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டாங்க. இப்படி எங்களோட அலட்சியத்தினால நாங்கள் ரொம்ப இழந்துட்டோம். அன்னிலிருந்து நாங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் நாங்கள் அலர்ட்டாக இருக்க முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த அஃபிஷியல் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் லாங் ஷாட்டில் இஸ்ரேலை காட்டுறாங்க. பயங்கர பாதுகாப்போட அந்த நாடு இருக்கு. நாட்டை சுற்றி பெரிய சோறு இருக்கு. இந்த சோருக்கு பின்னால் லட்சக்கணக்கில் ஜாம்பிஸ் குஞ்சு கிடக்கு. அங்கே ஏதோ ஒரு மத வழிபாடோ அல்லது ஒரு பாட்டு கச்சேரியோ மக்கள் ஒன்றா சேர்ந்து நடத்தி மக்கள் எல்லாம் ஒன்றா மைக்கில் பாடுறாங்க. அந்த ஹை டெசிபிள் சவுண்டை கேட்டு ஜாம்பிஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகி அந்த பெரிய சோத்துக்கு மேலே ஏறி இஸ்ரேல் நாட்டுக்கு உள்ளே கிழிச்சிருது. அந்த நாடே கலவர பூமியாக மாறுது. மக்கள் அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடுறாங்க. மிலிட்டரி ஜாம்பிஸை கட்டுப்படுத்த பார்க்காங்க. ஆனால் ஜாம்பிஸ் கடல் மாதிரி வராங்க. அப்படி ஜாம்பி அட்டாக் நடந்துக்கிட்டு இருக்கையில அந்த கூட்டத்தில் ஜாம்பிஸ் ஒரு மனநல சரியில்லாத ஒரு வயதானவரை மட்டும் கடிக்காம தள்ளி போகிறத ஹீரோ நோட் பண்ணுறான். இதே மாதிரி நியூயார்க்கில் அவங்க ஃபேமிலியோட ஹீரோ தப்பிச்சு போகும்போதும் ஒரு தாத்தாவை ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணலை. அதுவும் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஜாம்பிஸ் கடலெல்லாம் போல பாஞ்சு வராங்க. நம்ம ஹீரோ அந்த நாட்டு சோல்ஜர்ஸோட சேர்ந்து தப்பிச்சு போகிற அந்த இடத்துல இருந்து அதே நேரத்தில் மிருகத்தனமான ஓடுற அந்த ஒரு ஜாம்பி கூட்டம் ஒரு உடலால் வலிமை இல்லாத பார்க்கும்போதே உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவன் போல இருக்கிற ஒரு பையனை மட்டும் கடிக்காம அவனை தள்ளி போகுதுங்க. இதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிக்கிறான். ஜாம்பிஸ் கூட நடந்த சண்டையில் ஒரு லேடி சோல்ஜர்ஸ் கையை ஜாம்பிஸ் கடிச்சிருது. உடனே நம்ம ஹீரோ எதை பற்றியுமே யோசிக்காம ஒரு கையை எடுத்து அந்த சோல்ஜர் கையை வெட்டிடுதான். அவள் வழியில் துடிக்கிறான். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த லேடி சோல்ஜர்ஸ் ஜாம்பி வைரஸால் அஃபெக்ட் ஆகலை. அவள் ஜாம்பியாக மாறல. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த லேடி சோல்ஜர்ஸ் 2 பேரும் தப்பிச்சு போகிறாங்க. நம்ம இவங்களுக்கு ஆபத்து வந்து ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம ஹீரோ வந்து ஃப்ளைனும் நம்ம ஹீரோ வரமாட்டாருன்னு நினச்சி கிளம்பிடுது. ஸோ அங்கேருந்து எப்படியே தப்பிச்சு ஏர்போர்ட்டுக்கு போன நம்ம ஹீரோ அங்கே இருக்க ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட்டில் நம்ம ஹீரோவும் அந்த லேடி சோல்ஜரும் ஏறிடுறாங்க. எப்படியோ அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிருந்தாங்க. கீழே பார்த்தா அந்த நாடே ஜாம்பி கூட்டத்தால் நிரம்பி வலியும். ஹீரோ அந்த லேடிக்கு கட்டு போட்டு விடுறான். வலிக்கு ஆல்கஹால் விடுறான். அப்படி போய்கிட்டு இருக்கையில் நம்ம ஹீரோவோட மைண்ட்குள்ள வைரலஜிஸ்ட் சொன்னது ஞாபகம் வருது. இயற்கை எண்ணெய் ஒரு பெரிய கொலைதாரி. அவள் ஏற்படுத்துகிற அழிவுகளுக்கு அவளவுக்கு யாராலையும் அழிவுகளை ஏற்படுத்தவே முடியாது. ஆனால் இயற்கை எண்ணெய் என்னதான் கொடூரமாக இருந்தாலும் அவள் போகிற இடத்துல எல்லாம் ஒரு தடயத்தை விட்டுக்கிட்டு தான் போவாள். அப்படி நம்ம வைரலஜிஸ்ட் சொன்ன அந்த லைன் ஹீரோ மண்டைக்குள்ள ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ ஹீரோ போய் யோசிச்சு பார்க்குறோம். கொரியாவில் அந்த கால் உடைஞ்ச சோல்ஜர் 15 ஜாம்பிஸ் நடுவசில் இருந்தோம். ஜாம்பிஸ் அவர் கடிக்கலை. இஸ்ரேலில் ஜாம்பி கூட்டத்திட்ட ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட தாத்தாவை இந்த ஜாம்பிஸ் கடிக்காமல் கடந்து போச்சுங்க. அதே நேரத்தில் உடல் பலவீனமான ஒரு பையனையும் ஜாம்பிஸ் கடிக்காமல் கடந்து போச்சு. இது எல்லாத்தையும் ஹீரோ கனெக்ட் பண்ணி பார்க்கான். உடனே அவன் ஹீரோ கூட ஐடியா வருது. அவனுடைய ஃபோன் எடுத்து அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுகிறான். ஹீரோ WHO மாதிரி தடுப்பூசி தயாரிக்கிற இடம் நான் இருக்கிற இடத்து பக்கத்தில் எங்கேயாவது இருக்குதா, எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகும். ஏன் எதுக்குன்னு கேட்காதா, எனக்கு இந்த மாதிரி ஒரு இடம் வேணும், எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லுன்னு சொல்லும்போது நீ இருக்கிற இடத்த சொல்லு, நான் சொல்கிறேன்னு சொல்லி ஃப்ரெண்ட் சொல்கிறாரு. ஸோ ஹீரோ பைலட்ஸ்கிட்ட போய் வாக்கி டாக்கியை கொடுத்து தன்னோட ஃப்ரெண்டை பேச சொல்கிறான். ஃப்ரெண்டும் பைலட்ஸ் கிட்ட லொக்கேஷன் சொல்லியிருந்தாங்க. அந்த லொக்கேஷன் எழுதி
பைலட்ஸ் ஹீரோஸ்கிட்ட கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஃப்ளைட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அந்த இடத்துக்கு ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு போகிறோம்னு பைலட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் பாக்கெட்டாக்கில் இருந்த பேட்டரியில் சார்ஜ் போயிடுது. பிளைன் இப்படி சைலண்ட்டாக போய்கிட்டே இருக்கேன். ஒரு நாய்க்குட்டி பக்கத்து ரோவு பார்த்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. என்னதான் அந்த நாய் சத்தம் போடுது அப்படின்னு ஏரோஸ்டஸ் திறந்து பார்க்கல அங்கே ஒரு ஜாம்பிஸ் வந்து ஏரோஸ்டஸுக்கு கணிச்சு அந்த சைடு உள்ளவங்க எல்லாருமே சாமிசம் மாறிடுறாங்க. இந்த சைடில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் தங்களுடைய பேக்ஸை வச்சு ஒரு சுவர் மாதிரி கட்டிக்கிறாங்க. அப்போ ஒரு பேக் ஸ்லிப் ஆகி அந்த சைடு விழுந்துருது. ஜாம்பிஸ் இந்த சைடு எல்லாரையும் பார்த்துடுறாங்க. ஜாம்பிஸ் வெறி கொண்டு எல்லாரையும் கடிச்சு இன்ஃபெக்ட் பண்ணுங்க. இந்த கலவரத்தில் ஹீரோ ஒரு கிரனேடை தூக்கி வீச அந்த கிரனேட் வெடிச்சு ஃப்ளைன் கிராஷ் ஆகாது. அதுபோலயே நம்ம ஹீரோ அண்ட் அந்த லேடி சோல்ஜருக்கு எதுவும் ஆகலை. 2 பேரும் உயிர் படைச்சிடறாங்க. அப்புறம் 2 பேரும் பைய நடந்து WHO ரிசர்ச் லேபுக்கு வந்துடுறாங்க. சேம் டைம் நம்ம ஹீரோகிட்ட இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராததுனால ஹீரோ இறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை அகதிகள் முகாமுக்கு அனுப்பிடுறாங்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ கண்ணு முடிக்கிறான். ஹீரோ நல்ல வேலையை அவங்க காப்பாற்றிட்டாங்க. ஹீரோ அந்த ஃபோனை வாங்கி அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்னோடய ஃபேமிலி பற்றி சொல்லு அப்படின்னு கேட்குறான். ஆனால் ஃப்ரெண்ட் என்ன மனுஷன் நண்பா, அவங்கள ஏற்கனவே அகதிகள் முகாமுக்கு அஃபீஷியல்ஸ் அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே மன உளைச்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் சீனில் WHO சயின்டிஸ்ட் கிட்ட ஹீரோ தன்னோட தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். உடல் ரீதியாக அதிகமான பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நோயும் அதே நேரத்தில் அதுக்கான மாற்று மருந்தும் வேணும் அப்படின்னு ஹீரோ சயின்டிஸ்ட்டை சொல்கிறான். என்னது இந்த கொடுமையான வைரஸுங்கிற ஜாம்பிஸ் மேலே போட்டு இந்த ஜாம்பிஸை கில் பண்ணலான்னு சொல்கிறீங்களா? ஒரு வைரஸை வச்சு இன்னொரு வைரஸை கொல்லலான்னு சொல்கிறீங்களா? உங்களோட இந்த ஐடியா நல்லா இருக்குது. ஆனால் ஒரு வைரஸ் உயிர் வாழ பறவை ஆரோக்கியமான ஒரு உடம்பு தேவை. ஆனால் ஜாம்பிஸோட உடல் உறுப்புகள் ஏற்கனவே சிதைவடைஞ்சிருக்கும். ஸோ ஒரு புணத்தை மறுபடியும் நோயாளியாக்க சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் கேட்குறாங்க. இந்த வைரஸ் ஐடியா அதுங்களுக்காக இல்லை, நமக்கு இது ஜாம்பிஸை குணப்படுத்துகிற மருந்து இல்லை, நம்ம அதுக்கு கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சிக்கிற ஒரு மறைய வைக்கிற மருந்து. இந்த ஜாம்பிஸும் நம்மளோட மாதிரி தான். நம்ம எப்படி ஒரு நோயாளியை கண்டா ஒதுங்கி போகிறோமோ அதே மாதிரி இந்த ஜாம்பிஸும் ஒரு நோயாளிகளை கண்டா ஒதுங்கி தான் போகுது. இதை நான் தப்பிச்சு வரும்போது என் கண்ணான்னு பார்த்தேன். குறிப்பிட்ட சில பேர் மட்டும் ஜாம்பிஸ் கடிக்கலை. மேபி அவங்களுக்கு ஒரு பெரிய நோயால் பாதிக்கப்பட்டிருந்துருக்கலாம். அவங்க தன்னோட கடைசி கட்டத்தில் கூட இருந்திருக்கலாம். அதனால ஜாம்பிஸ் கண்ணுக்கு அவங்க தெரியாமல் போயிருக்கலாம். ஸோ நாம் அப்படி மோசமான ஒரு நோயால் இன்ஃபெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஜாம்பிஸ் நடக்கணும்னா மேபி ஜாம்பிஸ் கண்ணுக்கு நம்ம தெரியாமல் கூட போகலாம். இதுதான் என்னோட தியரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதை கேட்ட சயின்டிஸ்ட்டு நீங்கள் சொல்கிற ஐடியா ஒர்க் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா பசியோடு இருக்கிற ஒரு விலங்கு கூட நோயால் பாதிக்கப்பட்டுன்னு ஒரு விலங்கு சாப்பிடாது. இந்த தியரி படி பார்த்தோம்னா நீங்கள் சொல்கிறது ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னதான் வாய்ப்பு இருந்தாலும் இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் கேட்குறதுக்கான மருந்து ப்ளஸ் அதுக்கான மாற்று மருந்து ரெண்டுமே அண்டர் கிரவுண்டில் இருக்குது. பட் ஆனால் அண்டர் கிரவுண்டில் ஆல்ரெடி ஜாம்பிஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ அந்த லேடி அண்ட் அந்த சயின்டிஸ்ட் 3 பேரும் அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போகிறாங்க. அண்டர் கிரவுண்டில் நம்ம போன டீம் ஜாம்பிஸ் தெரியாம மறைஞ்சு புரிஞ்சு போகிறாங்க. இப்போ கூட வந்து சயின்டிஸ்ட் தெரியாதனமும் பக்கத்தில் இருக்க பொருளை வச்சு சத்து இருக்கிற ஜாம்பிஸ் ட்ரிகர் ஆகி நம்ம டீமை துரத்துறாங்க. நம்ம சயின்டிஸ்ட்டும் நம்ம லேடியும் சேஃபான இடத்துக்கு போயிருந்தாங்க. நம்ம ஹீரோ எப்படியோ இன்ஜெக்ஷன் இருக்க ரூமுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இன்ஜெக்ஷனை எப்படியே தேடி கண்டுபிடிச்சி தனக்குள்ளே செலுத்திக்கிட்டான். அதுக்கப்புறம் ஜாம்பிஸ் முன்னால் வந்தால் நம்ம ஹீரோ ஜாம்பிஸ் அடையாளமே தெரியலை. ஸோ அங்கே இருந்து மற்ற சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு ஹீரோ கெத்தாக நடந்து வரான். ஆனால் ஜாம்பிஸ் எல்லாம் ஓடி வருதுங்க. ஆனால் நம்ம ஹீரோவை கண்டுக்கு அவன் தள்ளி போகுதுங்க. ஜாம்பிஸ் கண்டுக்கு நம்ம ஹீரோ தெரியல. நம்ம ஹீரோவோட தேரி ஒர்க் ஆகிட்டு. ஸோ அப்படி வெளியே வந்த ஹீரோ சயின்டிஸ்ட்டில் கொடுக்குறான். உலகம் ஃபுல்லாக இந்த ஐடியா தடுப்பூசிகள் தயாரிச்சுக்கிறாங்க. அந்த தடுப்பூசிகள் மக்களுக்கு கொடுக்கப்படுது. மக்கள் அதை போட்டுக்கிறாங்க. ஹீரோ தன்னோட ஃபேமிலியோட சேர்ந்துக்கிறான். இப்போ வேக்சின் போட்ட மக்கள் எல்லாம் ஜாம்பிஸுக்கு எதிராக நின்று போராடுறாங்க. ஜாம்பிஸை அழிக்க மக்கள் முன் வராங்க. எந்த காரணத்தினாலும் இந்த நோய் பரவச்சுன்னு யாருக்கும் தெரியல. எப்படி இந்த பல போராட்டத்துக்கு அப்புறம் இந்த பல சிக்கல்களுக்கு அப்புறம் பல உயிர் தியாகங்களுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட ஃபேமிலியோட சேர்ந்துருதான் மனித இனமும் பாதுகாக்கப்பட்டது. இதோட இந்த படமும் முடியுது. இந்த மாதிரி நிறைய ஜாம்பிஸ் மூவியை பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கான ஆல் மேற்பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.